இன்னைக்கு உன் அம்மாவை தப்பா பேசுற எல்லாரும் ஒரு நாள் அவங்க முகத்தை பார்க்கணும், அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுவாங்க. இத அன்னைக்கு நான் உங்ககிட்ட தரேன். போட்டோ கொடு. போட்டோ தான். சரி ஐலி, நல்லா ரெஸ்ட் எடு. நாளைக்கு பார்க்கலாம். பாட்டி நான் வரேன். சரிப்பா. பாய் சார். வரேன் சார். சரி சிவா. அக்கா போங்க. வா. அம்மு, நீ அயலிய ரூமு கூட்டிட்டு போமா. மெதுவா மெதுவா. பாத்து. அயலி, நான் உனக்கு குடிக்க கொஞ்சம் பால் எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு தூங்கு. வேண்டாம் பத்து. ஏய், இவ்வளவு உனக்கு எப்ப சாப்பிட கொடுத்தாங்களோ, நீ எப்ப சாப்பிட்டியோ என்னமோ, வெறும் வயித்தோட மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு படுக்க கூடாது. நான் பால் எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு தூங்கு. சாரிக்கா, என்னால எதுவுமே பண்ண முடியல. ஏய் அம்மு, நீ எதுக்கு சாரி கேக்குற? விடு, எல்லாரும் ஒரு நாள் சரியாயிடுவாங்க. எதுக்காகக்கா? இந்த குடும்பத்துக்காக உன்னையே நீ இப்படி வருத்திக்கிற? சத்தியமா சொல்ற, உன் இடத்துல நான் இருந்திருந்தா கண்டிப்பா எப்பயோ இந்த வீட்டை விட்டு போயிருப்ப. ஆனா உன்னால மட்டும் எப்படிக்கா இவ்ளோ கொடுமையை சகிச்சுக்க முடியுது? நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் உன் பெரியம்மா தான். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஆளானாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் குடும்பத்தை மட்டும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அவங்க இந்நேரம் இங்க இருந்து இப்படி எல்லாம் நடந்திருந்தாலும் கண்டிப்பா எல்லாரையும் அம்மா மன்னிச்சிருப்பாங்க. அதேதான் நானும் செஞ்சேன். ஆனா மன்னிக்கிற அளவுக்கெல்லாம் நான் பெரிய மனுஷன் இல்ல, அதனால மறந்துட்டேன். அம்பி மாதிரி இருந்துட்டு திடீர்னு அணியனா மாறின. அட நீ வேற சும்மா ராமு. நானே இந்த ரவுடி பையங்க அடிச்சு அடிய நினைச்சு பயந்து போயிருக்கேன். இதெல்லாம் நீ வேற அம்பி அண்ணியன்னு கதை சொல்லிட்டு இருக்க. பாட்டி, எனக்கு என்னமோ அத்தை சொல்ற மாதிரி அக்கா எதையும் மறைக்கிறாளோ? ஆமாண்டி அம்மு, உன் அக்கா அண்டர் கவர் போலீஸா இருக்கா. வீட்டுல பயப்படுற மாதிரி நடிச்சுட்டு வெளியில ரவுடி பசங்களெல்லாம் என்கவுண்டர் பண்ணி சுட்டு தள்ளிட்டு இருக்கா. நீ வேற சும்மா ரெடி. இன்னைக்கு ஏதோ அவ கையில அர்ச்சனாவோட போட்டோ இருந்ததுனால இவளே அறியாம ஏதோ ஒரு தைரியம் வந்துருச்சு. மத்தபடி இது கற்பாம்பூச்சிக்கும் கட்ட எறும்புக்கும் பயப்படுற அயலிதான். சரி சரி, நேரமாச்சு, 2 பேரும் தூங்குங்க. காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், வராகியம்மன் பூஜை இருக்கு. சரியா? படுங்க. சரி பாட்டி. அயலி மாத்திரை போட்டுட்டு தூங்குமா.
இப்போ ரித்திகா இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த பூஜை சடங்கு எல்லாமே ரித்திகாவுக்காக தானே? அவ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி அழகா இருந்தா போதும். ஏன் நான் இப்ப இவ்வளவு புடவை மாத்திட்டு வர சொன்னதுல உனக்கு என்ன கஷ்டம்? என்ன நிச்சயதார்த்தத்துல எல்லாரும் அயலிய பாராட்டி பேசின மாதிரி இன்னைக்கும் அயலிய பத்தியே பேசிடுவாங்கன்னு உனக்கு பயமா இருக்கா? இங்க பாருங்க பாட்டி, தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க. ஏய், யாரடி தேவையில்லாம பேசினது? பாட்டி. சும்மா. உனக்கு என்ன? கொஞ்சம் அமைதியா இரு. எதுக்கு இப்ப சண்டை போடுற? வந்தவங்க ஏதாவது நினைக்க போறாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால புது சேலை கட்டினா சரி வராதுன்னு நான் இந்த ட்ரெஸ்லயே இருக்கேன். இதுல என்ன இருக்கு? நம்ம வீட்டு விசேஷம் தானே. இங்க பாருங்க, வந்தவங்க எல்லாம் நம்மளையே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. அவங்க ஏதாவது தப்பு நினைக்க போறாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம இருங்க ப்ளீஸ். தேவராஜனா, வாங்க. பந்தல் போடுறதுக்கு இடம் பார்த்து சொல்லுங்க, வேலையை ஆரம்பிச்சிடலாம். இதோ வரேன். அம்மா மாமா. நீ போப்பா, நான் வரேன். சரி. ஏய், சும்மா இப்படி வேடிக்கை பார்த்துட்டு நிக்காம பின்னால இருக்கிற உரலை தூக்கிட்டு வந்து பந்தக்கால் நடுற இடத்துல வை. சரிங்க சித்தி. பந்தக்காலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும், அதை முடிச்சிட்டு உரலை எடுத்துட்டு வந்து வச்சிடுறேன். பேசிக்கிட்டே நிக்காம வேலையை பார்ப்போம்.